ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஜிம் பயிற்சியாளர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளின் படுக்கைக்கு அருகே தேவையற்ற பொருட்கள் குவித்து வைக்கப்பட்டுள்ள வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜிம் பயிற்சியாளர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல். புதுச்சேரியில் குப்பைகளை சாலையில் வீசினால் 1000 ரூபாய் அபராதம். கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஜிம் பயிற்சியாளர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் தெப்பக்குளம் வீதியைச் சேர்ந்தவர் வீரமணி. ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான இவர் தற்பொழுது பெரிய மார்க்கெட்டில் இறால் வியாபாரம் செய்து வருகின்றார். இவரது மகன் மணிகண்டன் என்ற விக்கி ஜிம் பயிற்சியாளராக இருந்துள்ளார். விரைவில் வெளிநாடு செல்லவும் திட்டமிட்டிருந்தார். இந்நிலையில் இவர் தனது நண்பர் மூர்த்தி என்பவருடன் உப்பளம் பகுதியில் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கும் இன்னொரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த மற்றொரு தரப்பினர் மணிகண்டன் மற்றும் மூர்த்தி இருவரையும் கல்லால் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் இருவரும் படுகாயம் அடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்கள் உதவியுடன் இரத்த வெள்ளத்தில் இருந்த இருவரையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மணிகண்டனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். மூர்த்தி சிகிச்சை பெற்று வருகின்றார். இது குறித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி அதே பகுதியைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் குறித்து அவர்களிடம் மேலும் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் படுக்கைக்கு அருகே தேவையற்ற பொருட்கள் குவித்து வைக்கப்பட்டுள்ள வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்டோர் வெளி நோயாளிகளாக சிகிச்சை பெற்று செல்கின்றனர். அதேபோன்று 300க்கும் மேற்பட்டோர் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் ஆண்கள் சிகிச்சை பெறும் இடத்தில் படுக்கைக்கு அருகே வீல் சேர், ஸ்டாண்ட் உள்ளிட்ட பல்வேறு பழைய பொருட்களை போட்டு வைத்துள்ளனர். பொருட்களை குவித்துள்ள வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. ஜிம் பயிற்சியாளர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜிம் பயிற்சியாளர் மணிகண்டன் என்ற விக்கி. இவர் நேற்று மாலை அவரது வீட்டின் அருகே நடைபெற்ற துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது மர்ம நபர்கள் மணிகண்டனின் தலையில் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்று விட்டனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஒதியஞ்சாலை போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், அசோக், பரணி, ஸ்ரீகாந்த் ஆகிய 4 வாலிபர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மணிகண்டனை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரின் வீடுகளை மணிகண்டனின் உறவினர்கள் அடித்து நொறுக்கி சூறையாடினர். தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி சோனாம்பாளையம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மேலும் கொலை செய்யப்பட்ட மணிகண்டனின் உடல் இன்று மாலை அடக்கம் செய்ய உள்ளதால் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சாலைகளில் குப்பைகளை வீசினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் கடந்த 10 ஆண்டுகளாக குப்பைகள் அகற்றும் பணியை மேற்கொண்டு வருகின்றது.
ஆனால் சில மாதங்களாக குப்பைகள் சரியாக அகற்றப்படவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை சுட்டிக்காட்டி துணைநிலை ஆளுநர் அந்த நிறுவனத்திற்கு சேர வேண்டிய நிதி வழங்கும் கோப்பினை நிறுத்தி வைத்துள்ளார். புதுச்சேரியில் குப்பைகள் இல்லாத நிலை உருவாக்கினால் மட்டுமே அந்த கோப்பிற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட திருக்கனூரில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கு சென்ற பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் குப்பைகளை சாலையில் வீசி எறியக்கூடாது, குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் மட்டுமே வழங்க வேண்டும் என்று நோட்டீஸ்களை வழங்கியுள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் கூறுகையில், புதுச்சேரியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்காக இலவசமாக தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே வணிக நிறுவனங்கள் குப்பைகளை கண்டபடி சாலையில் கொட்டாமல் குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் மட்டுமே வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். சில நாட்களில் தூய்மை பணியாளர்கள் வரவில்லை என்றால் இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு அவர்களை வரவழைத்து குப்பைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், இதை மீறி சாலையில் குப்பைகளை கொட்டினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். வாட்ஸ்அப் நம்பர் மற்றும் மொபைல் நம்பரை நம்ம கொடுத்துக்கிறோம். இவங்கள்ட்ட உடனே அவங்க தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த குப்பைகள் அகற்றதுக்கு அனைத்து நடவடிக்கைகளும் நம்ம கொம்யூன் பஞ்சாயத்து ஏற்பாடு பண்ணுது. ஹெச்ஆர் பேர் வச்சு எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்குது. அதையும் தாண்டி அவங்க சரிவர அங்கே குப்பைகளை அவங்க கொடுக்கல, வெளியே போட்டாங்க தெரிய வந்ததுன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிப்பதோடு மட்டும் இல்லாமல் சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாளையொட்டி பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு மற்றும் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் பிரபு வேல்முருகன் தலைமையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்த பிறகு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கட்சி நிர்வாகிகள் அவரது பிறந்த நாளை கொண்டாடினர். இதேபோல் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் இந்திரா நகர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சார்பாக தொகுதி பொறுப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக முத்திரையர்பாளையம் 4 முனை சந்திப்பில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம், சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் மற்றும் மாநில நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஈசிஆரில் பாசிக் நிறுவனத்திற்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பதற்காக மர்ம நபர்கள் மதில் சுவரை இடித்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை ஃபாத்திமா பள்ளி அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம் உள்ளது. இந்த இடத்தில் செடிகள் விற்பனை கூடம் அமைக்க பாசிக் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த இடத்தில் பாசிக் நிறுவனம் செடிகள் விற்பனை கூடமும் மதுபான கடையும் அமைத்திருந்தது. இவை இரண்டையுமே முறையாக பராமரிக்காததால் மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடையில் பின்பகுதியில் உள்ள அரசிடத்தை சிலர் ஆக்கிரமிக்க முயற்சித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக பாசிக் செடிகள் விற்பனை கூடத்தில் பின்பக்கம் அதில் சுவர் மற்றும் கேட் அகற்றப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து அரசு அதிகாரிகள் காவல்துறையில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் இதனை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அரசு மீட்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஸ்பெயின் நாட்டில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற புதுச்சேரி கராத்தே வீரருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. ஸ்பெயின் நாட்டில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற உலக கராத்தே நடுவருக்கான தேர்வில் இந்தியாவின் சார்பில் 15க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். இதில் புதுச்சேரி சார்பில் யுனிவர்சல் கராத்தே சங்கத்தின் தலைவர் திருநாவுக்கரசு தேர்வில் பங்கு பெற்று புதுச்சேரியில் இருந்து முதன்முறையாக வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். அவருக்கு பாராட்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் யுனிவர்சல் கராத்தே சங்கத்தின் சேர்மன் அங்குதாஸ் கலந்து கொண்டு அவரை பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பெண்களுக்கான தற்காப்பு கலை விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் கராத்தே பெண் வீரர்கள் கலந்து கொண்டு தற்காப்பு கலை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கராத்தே வீரர்கள் மற்றும் கராத்தே பயிற்சியாளர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்.
மேலும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான கராத்தே போட்டிகளும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திரா இண்டென் சர்வீஸ் சார்பில் கேஸ் சிலிண்டர்களை கையாள்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்திரா இண்டென் சர்வீஸ் சார்பில் வீட்டு உபயோக சிலிண்டர்கள் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி விவேகானந்தா நர்சிங் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருச்சி சீனியர் மேனேஜர் சுப்பிரமணியன், பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் மேனேஜர் சம்பத்குமார் ரெட்டி, இந்திரா இண்டென் சர்வீசஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் பரசுராமன் மற்றும் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். தொடர்ந்து சமையல் எரிவாயு குறித்த பல்வேறு கேள்விகளுக்கும் பதில் அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் விவேகானந்தா நர்சிங் கல்லூரி வைஸ் பிரசிடென்ட் பத்மா மற்றும் NSS நோடல் ஆபீசர் சதீஷ், விவேகானந்தா நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பரணி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கற்பகவல்லி மற்றும் தமிழ்ச்செல்வி மணிமாலா சாந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. உலக பட்டினி தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 28ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. உலக அளவில் பட்டினியால் வாடும் மக்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த தினம் ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்நாளில் பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் பட்டினி இல்லாத உலகை உருவாக்கும் நோக்கில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகின்றது. அதேபோல் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு நாள் இலவச மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக திண்டிவனத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் திண்டிவனம் நகர செயலாளர் வேந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சக்திவேல் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் கட்சி நிர்வாகிகள் கோடீஸ்வரன், குப்புசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முருங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அர்ஜுனன் தபசு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தில் 4ஆம் நாள் சான்றோர் குல மரபினர் நடத்தும் அர்ஜுனன் தபசு திருவிழா நடைபெற்றது. முன்னதாக காலையில் ஸ்ரீ திரௌபதி அம்மன், முத்தால்வராயர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மதியம் 1500 பக்தர்களுக்கு அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து 1500 பக்தர்களுக்கு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இரவு சுவாமிகள் வீதியுலா மற்றும் வானவேடிக்கையும் நடைபெற்றது. ஓடைவெளி பகுதியில் அரசு இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடு இடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தை அடுத்த ஓடைவெளி மாரியம்மன் கோயில் எதிரே வசிப்பவர் ராமகந்தா என்பவரது மனைவி சரசா. இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவரது மனைவி விஜயலட்சுமிக்கும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சரசா வீட்டிற்கு செல்ல வழிவிடாமல் அரசு புறம்போக்கு நிலத்தை விஜயலட்சுமி ஆக்கிரமித்துள்ளதாக வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கடந்த 2022ஆம் ஆண்டு சரசா பொது வழித்தடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆக்கிரமிப்பை கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி அகற்றும்படி உத்தரவு பிறப்பித்தது. இதனையடுத்து மார்ச் மாதம் 21ஆம் தேதியன்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் விஜயலட்சுமி என்பவருக்கு வீட்டை காலி செய்யும்படி நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. சுமார் 2 மாத காலம் அவகாசத்திற்கு பிறகு விஜயலட்சுமி காலி செய்யாததால் வட்டாட்சியர் பிரதீப், ஆணையர் ரமேஷ், மின்துறை இளநிலை பொறியாளர் லூர்துராஜ், கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் அகிலன், இளநிலை உதவியாளர் செழியன் ஆகியோர் முன்னிலையில் ஊழியர்கள் JCB இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டிருந்த வீட்டை இடித்து அகற்றினர். இதனையடுத்து விஜயலட்சுமி மற்றும் அவரது கணவர் ராதாகிருஷ்ணன் சுமார் 50 வருடங்களாக இதே இடத்தில் குடியிருந்து வருவதாகவும், இதற்கு மின்சார வரி, குடிநீர் வரி என அனைத்து வரிகளையும் செலுத்தி வருவதாகவும், தற்பொழுது திடீரென காலி செய்ய சொன்னால் தாங்கள் எங்கே செல்வோம் என்றும், 50 வருடங்களாக குடியிருந்து வந்த தங்களுக்கு அரசு என்ன வழி சொல்லும், அப்படி ஆக்கிரமிப்பை அகற்றினால்
அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டுமே தவிர குறிப்பிட்ட தங்களது வீட்டை மட்டும் இடித்து அப்புறப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என வீட்டின் உள்ளேயே இருந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அரியாங்குப்பம் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வீட்டை இடித்து தள்ளினர். இதனால் கணவன் மனைவி இருவரும் கண்ணீர் விட்டு அழுதனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6685 ரூபாய். 1 பவன் 53,480 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 980 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஜிம் பயிற்சியாளர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளின் படுக்கைக்கு அருகே தேவையற்ற பொருட்கள் குவித்து வைக்கப்பட்டுள்ள வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜிம் பயிற்சியாளர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல். புதுச்சேரியில் குப்பைகளை சாலையில் வீசினால் 1000 ரூபாய் அபராதம். கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.